ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான மைசூர் ரசம். சவுத் இண்டியன் சமையலில் இந்த ரசமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. விதவிதமான ரசம் செய்வோம். நம்ம கவிதா சமையலறை சேனல்லே கிட்டத்தட்ட ஒரு 5 ரசம் வெரைட்டிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு மைசூர் ரசம். இந்த மைசூர் ரசமில் என்ன ஸ்பெஷல்னால் ரசம் பவுடர். இந்த ரசம் பவுடரில் நல்ல அற்புதமான ஸ்பைசஸ் கூடவே ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டும் இருக்கும். அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடிச்சு அதுக்கப்புறம் ரசம் செய்வோம். நல்லா கமகமான வாசனையோட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மைசூர் ரசம் நிறைய பேருக்கு பிடிக்கும். நான் ரசித்து கற்றுக்கிட்ட இந்த மைசூர் ரசம் ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு நம்ம வேக வைக்கணும். வேக வைக்கும்போது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க. நான் குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். நல்லா பருப்பு குழைவாக வெந்து ரெடியாக இருக்குது. இதை ஜஸ்ட்டு நம்ம இந்த கரண்டி வச்சு அப்படியே அழுத்தி நமக்கு லைட்டாக மசிச்சு விட்டுக்குவோம். அடுத்தது புளிக்கரைசல். இங்கே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்குறேன். அதை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்தாச்சு. ஸோ புளிக்கரைசல் ரெடியாக இருக்குது. நெல்லிக்காய் சைஸ் புளி போதும், அதிகம் புளி வேண்டாம். நம்ம இது போக தக்காளியும் சேர்க்க போகிறோம். அடுத்தது ரசம் பவுடர். மைசூர் ரசத்துக்கு இந்த ரசம் பவுடர் தாங்க ஸ்பெஷலே. அதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடிச்சு செய்யும்போது ரொம்ப நல்ல வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி கொரியாண்டர் சீட்ஸ், காரத்துக்கு 1 மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு பெப்பர். இதுவே காரம் சரியாக இருக்கும். நம்ம மிளகாய் 2 சேர்க்கிறோம். 1 டீஸ்பூன் சீரகம். அடுத்தது கொஞ்சமாக வெந்தயம், ஜஸ்ட் ஒரு 10-15 வெந்தயம் போதும், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். அடுத்தது தேங்காய். இதுதான் இந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட். நம்ம யூஸ்வலாக ரசத்துக்கு இதெல்லாம் தான் பொடிப்போம். இது கர்நாடகா சைடு இந்த தேங்காயும் சேர்த்து வறுத்து பொடிப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் ஜஸ்ட்டு 2 ஸ்பூன் மட்டும்தாங்க எடுக்கணும். அதிக தேங்காய் எடுத்துக்காதீங்க, அப்புறம் அது ரசக்குழம்பாயிரும். அதாவது ரசம் கெட்டியாயிரும். இப்போ நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம வறுத்து பொடிச்சு ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். எண்ணெய் விடாமல் இந்த ஸ்பைசஸை ஒவ்வொன்றா சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் சீரகம், மிளகு நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் இப்போ அடுத்தது கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 10-15 வெந்தயம். அடுத்தது 1 வரமிளகாய். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க. கரிஞ்சிடாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விடணும். ஃபைனலாக அந்த தேங்காயும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். தேங்காய் நல்லா வறுப்பட்டு இந்த ஸ்பைசஸோடு சேர்ந்து நல்லா வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ நல்ல வாசனை ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம கடாயில் விட்டுருவோம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நல்லா பொடிச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி பொடிச்சுக்கணும். ஸோ நல்ல கமகமன்னு வாசனையோட சூப்பராக நம்மளுக்கு ரசப்பொடி ரெடி. இப்போ நம்ம ரசம் வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த கரைச்சி வச்ச புளிக்கரைசலை ஊற்றிடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி ஊற்றியாச்சு. அடுத்தது நல்ல பழுத்த தக்காளி 2 தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டு கூடவே நல்ல ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்க விடணுங்க. இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா அது கொதித்து வெந்து வரட்டும். அப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்ப்போம். இப்போ நல்லா ஒரு 7-8 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற துவரம் பருப்பை சேர்த்து விட்டுறலாம். கூடவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசப்பொடியை சேர்த்து விட்டு ஒரு 2-3 பல் பூண்டை தட்டி உள்ளே சேர்த்துக்கலாம்.
அடுத்தது தண்ணி. இங்கே 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு. இங்கே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்து நுரைச்சி வரும்போது நம்ம தாளிப்பு சேர்த்துறணும். ஸோ இங்கே கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே தாளிப்பு கரண்டியில் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் விட்டு இந்த ரசம் தாளிக்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூன் நெய் விட்டாச்சு. நெய் நல்லா உருகி சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, கூடவே 2 வரமிளகாய். தாளிப்பு நல்ல கமகமன் நெய் வாசனையோடு ரெடி ஆயிருச்சு. இது நம்ம கொதிச்சுக்கிட்டு இருக்கிற ரசத்தில் சேர்த்து விட்டுற வேண்டியது தான். அடுத்தது நல்ல பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை, ஒரு கையளவு கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் அவ்வளோதாங்க. சுவையான மைசூர் ரசம் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. நல்ல சுட சுட சாதத்தோட இந்த சூடான மைசூர் ரசம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து பொடிச்சு செஞ்சால் ஆஹா வாசனை சூப்பராக இருக்குங்க. வீடே மணக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.